கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் அதிக கிருபைகளை தந்து உற்சாகத்தின் ஆவியினால் தேவன் நிரப்புகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எதிலே குறைவில்லாதவர்களாய் என்று சொன்னால் யாதொரு வரத்திலேயும் குறைவில்லாதவர்களாய். இன்னொரு சொன்னால் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவுள்ளதா இருக்கும். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுக்கு இருக்கிற கிஃப்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற வரங்கள், கிருபைகள்ல நிறைவுள்ளவர்களாய் இருக்கும். அதுல குறைவு இருக்கக்கூடாது. நாங்க நிறைவுள்ளவர்களாய் அநேகருக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கோம். பாருங்க, இந்த வரங்கள் எதற்காய் கொடுக்கப்படுகிறது என்றால் சபையினுடைய பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஒருவர் பக்தி விருத்திக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்படும். அதுல நம்ம யாருமே என்ன செய்யக்கூடாதா? குறைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, அந்நிய பாஷைகள்ல பேசுறவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி நாடக்கடவன். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க அவங்க என்ன செய்யணும்? இன்னும் மேலான வரங்களை நாடணும் இல்லையா? அந்நிய பாஷை பேசுறவங்க அர்த்தம் சொல்லும்படி நாடக்கட. அப்போ அதுக்கு அந்த யோவானை பார்த்து பரலோகத்துல சத்தம் வந்தது பாருங்க, ஏறி வா அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. இந்த மாதிரி தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வரங்கள், கிருபைகள்ல நாம இன்னும் அதிகரிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலம் கொண்டு முன்னேற வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலேயும் நீ பலப்படு இல்லையா? பலப்படணும். இன்னும் கர்த்தரை அறியணும், தேவன் அண்டை கிட்டி சேரணும், அவரோடு நெருங்கணும், இன்னும் நான் அவருக்காக பிரகாசிக்கணும் அப்படின்னு நம்ம வாஞ்சித்து முன்னேறணும் இல்லையா? நம்ம தேவனை தேடுகிறதுல, அவருடைய காரியங்கள்ல இன்னும் வளரணும். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுவாரு, நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி என்று சொல்லுவார். நீ தேடுகிறது யாவருக்கும். அப்போ நீ வளருகிறதை எல்லாரும் பார்க்கணும்.